ஜல்லிக்கரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரசர் தடுத்து நிறுத்தப்படும். எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க லஞ்சம்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி இன்றைக்கு டன்னுக்கு 100 ரூபாய் வேணும். நீங்க எல்லா இடத்துலையும் ஆதாரமற்ற அறிவிப்பு, அதாவது வாய்மொழி உத்தரவை நீங்க போட்டுக்கிறீங்க. ஜல்லி கிரசர் உரிமையாளர்கள் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், மக்கள் பாதுகாப்பா இருக்கிறோம்ல. நீ 100 ரூபாய் ஏத்துனா ஒரு 500 ரூபாய் ஏத்திடுவாங்க, 100 ரூபாய் ஏத்துனா 500 ரூபாய் ஏத்திடுவாங்க. எப்படி மக்கள் வீடு கட்ட முடியும்? ஆகவே திரு ரகுபதி அவர்களே, உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டன்னுக்கும் ஜல்லி கிரசர் உரிமையாளத்துல 100 ரூபாய் நீங்க லஞ்சம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. அது எந்த இடமே நீங்களே முடிவு பண்ணீங்க. இன்னும் மிரட்டுறாராம். ஜல்லி உரிமையாளர்லாம் கூப்பிட்டு நான் டோன் விட்டு அளவு செய்யறேன். ஏன் உங்க ஆளுகள்லாம் கிரசர் நடத்துறாங்களா? நாங்க டோன் விட்டு அளக்க முடியாதா? எங்களுக்கு டோன் விட தெரியாதா? அளக்க தெரியாதா? திரு ரகுபதி அவர்களே, மத்திய அரசு இருக்குது, மறந்துடாதீங்க. இது மாநில அரசு, மத்திய அரசு இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எந்தெந்த துறையில லஞ்சம் வாங்குறான்னு அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி உரிமையாளர்களை மிரட்டி ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வாங்கின்ற அதை மறந்துடுங்க. அப்படி ஏதாவது முற்பட்டா அண்ணா திமுக மக்களோடு துணையோடு இதை தடுத்து நிறுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்ற. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஜல்லிக்கரசர்